வேள்பாரி பகுதி 80 ஒளிவடிவம் சண்முகசுந்தரம். போர்க்கருவிகளின் தொகுப்பாக விளங்கும் படைக்கலப் பேரரங்கு 3 இடங்களில் உருவாக்கப்பட்டது. பாண்டியனின் பேரரங்கு மூஞ்சலின் அருகில் இருந்தது. சேரனின் பேரரங்கு தென்புறமும் சோழனின் பேரரங்கு வடபுறமும் அமைக்கப்பட்டன. மூவேந்தர்களுக்கான போர்க்கருவிகள் முழுமையும் அங்குதான் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பேரரங்கும் மூஞ்சல் நகரின் பரப்பளவை கொண்டிருந்தது. அவற்றுள் 10க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் இருந்தன. ஒவ்வொரு கூடாரத்திலும் ஒவ்வொரு விதமான ஆயுதம் வைக்கப்பட்டிருந்தது. ஆயுதங்களை ஒழுங்கு முறைப்படி அடுக்கி வைப்பதும் தேவைக்கேற்ப நாள்தோறும் அவற்றை எடுத்து போர்க்களத்துக்கு அனுப்புவதும் தனித்த ஒரு கலை. அந்த கலையை செய்பவரை ஆயுதவாரி என்று அழைத்தனர். 4 வகையான வில்களும் 13 வகையான அம்புகளும் போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு விதமான அம்புக்கட்டும் தனித்தனியே அடுக்கி வைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அவற்றை எடுத்து தர வசதியாக இருக்கும். களம் புகும் வீரன் கையில் ஏந்தி இருக்கும் வில்லுக்கு தகுந்த அம்புகள் அவனது அம்பரா துணிக்கு வந்து சேர வேண்டும். ஆயுதங்களை படைக்கல பேரரங்கிலிருந்து வீரர்களின் போர் பாசறைக்கு நள்ளிரவுக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். பொழுது விடியும் போது அந்த பாசறையில் இருக்கும் வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அவர்களின் கண்கள் முன் பளிச்சிட வேண்டும். என்னை ஏந்திக்கொள் என்று ஆயுதங்களின் அழைப்பை வீரர்கள் உணர வேண்டும். படைப்பிரிவுகளின் தன்மைக்கேற்ப குறிப்பிட்ட வகை வில்லை மட்டுமே பயன்படுத்துவராக ஒவ்வொரு பிரிவினரும் இருப்பர். அந்த வகை வில்லுக்கு பொருத்தமான அம்புக்கட்டுகள் அங்கு வந்து சேர வேண்டும். அதில் ஏதாவது குழப்பம் நிகழ்ந்தால் அதிகாலையிலேயே சிக்கல் உருவாகிவிடும். எனவே ஆயுதங்களை பாசறைக்கு பிரித்து தரும் பொறுப்பை வகிக்கும் ஆயுதவாரி மிக முக்கியமானவராக கருதப்படுவார். போர்க்களத்தில் தளபதிக்கு சமமான அதிகாரம் கொண்டவராக போர்க்கள கொட்டிலில் ஆயுதவாரி விளங்குவார். 3 பேரரசுகளும் அனுபவமேறியவர்களைத்தான் ஆயுதவாரிகளாக அமர்த்தியிருந்தன. பல நேரங்களில் படைகளின் தளபதிகளையே சமாளிக்க வேண்டிய பொறுப்பு ஆயுதவாரிக்கு உண்டு. குறிப்பிட்ட வகை ஆயுதம்தான் வேண்டும் என்று தளபதி கேட்பார். ஆனால் அந்த வகையான ஆயுதத்தின் இருப்பு மிக குறைவானதாக இருக்கும். எனவே மற்ற வகை ஆயுதத்தை கொடுத்து நிலைமையை சமாளிக்க வேண்டும். போர் நெருக்கடிகளுக்கு இடையில் அதிகம் மோதிக்கொள்பவராக தளபதியும் ஆயுதவாரியும் தான் இருப்பர். அதனால் ஆயுதவாரி பொறுப்புக்கு நியமிக்கப்படுபவர் வயதானவராக இருப்பது அவசியம். அதுவும் தளபதி மதிக்கும் மனிதராக இருக்குமாறு பார்த்து கொள்வர். ஏனென்றால் போர்க்களத்தினூடே அவர்களின் தேவையையும் இருப்புகளையும் பற்றி பேசிக்கொள்ள சில கணங்களே வாய்க்கும். அதற்குள் அனைத்தையும் புரிந்து கொள்பவராகவும் பரிமாறிக்கொள்பவராகவும் இருக்க வேண்டும். 20 வகையான வாள்கள், 8 வகையான வேல்கள், 3 வகையான குறுவாள்கள், 3 வகையான தண்டங்கள், 3 வகையான கேடயங்கள் என அனைத்தும் எந்த இடத்தில் எவ்வளவு இருக்கின்றன, எந்தெந்த பாசறைக்கு எந்தெந்த வகையான ஆயுதங்களை எவ்வளவு அனுப்ப வேண்டும், கடைசி வரை இருப்பு குறையாமல் எப்படி சமாளிப்பது, உலைக்களத்திலிருந்து தேவையான ஆயுதங்களை எப்படி விரைவுபடுத்தி வாங்குவது ஆகியவற்றில் மிகுந்த கவனத்தோடு செயல்படுபவராக ஆயுதவாரிகள் இருந்தனர். போர்க்கள கொட்டில்களில் ஆயுதங்கள் பெரும் மரச்சாரங்களில் ஏற்றி அடுக்கப்பட்டு கொண்டிருந்த போது இரளிமேட்டில் முதல் 3 குகைகள் முழுக்க ஆயுதங்கள் நிரப்பப்பட்டு விட்டன. ஒவ்வொரு குகையும் 10 பனை நீளத்திற்கு உள்ளே செல்லக்கூடியதாக இருந்தது. பரம்பின் ஆயுத பொறுப்பாளனாக சிறுபாலியை சேர்ந்த முதுவேலன் நியமிக்கப்பட்டார். குகைகளுக்குள் விளக்குகள் எந்நேரமும் எரிந்து கொண்டிருந்தன. ஆயுதங்களை எடுத்து தர ஏதுவாக மர சாரங்கள் அடிக்கும் பணி 2 நாளில் முடிவிட்டது. அதன் பிறகு ஆயுதங்கள் அடுக்கப்பட்டன. போர்க்களம் செல்ல வேண்டிய வயதானவர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மூங்கிலும் குமிழங்கொம்பும் மட்டுமே வில் செய்ய பயன்படுத்தப்பட்டன. உலோகத்தால் வில் செய்யும் பழக்கம் பரம்பில் இல்லை. வேந்தர்களின் தரப்பில் முன்கள வீரர்களும் தளபதிகளும் உலோக வில்லையே பயன்படுத்துவர். மற்ற வீரர்கள் பயன்படுத்தும் வில்கள் பனை மட்டையாலும் மூங்கிலாலும் ஆனவையாக இருந்தன. 5, 7, 9 முடிச்சுகள் கொண்ட வில்களையே வேந்தர்களின் படையினர் பயன்படுத்தினர். பெரும்பாலான முன்கள வீரர்களும் தளபதிகளும் சிறு விரல் பருமன் அளவு முறுக்கப்பட்ட பட்டு நூலான நூலையே பயன்படுத்தினர். ஆனால் பரம்பு வீரர்கள் அத்தனை பேரும் குறுங்காது முயலின் குருதியில் ஊற வைக்கப்பட்ட நான் பூட்டிய வில்லையே பயன்படுத்தினர். இரும்பு கிட்டம், சிரட்டை கரி, புளியம் விதை 3ஐயும் கருவேலஞ்சாறு விட்டு இடித்து அதனுடன் கூழாங்கல் மாவை சேர்த்து ஆயுதங்களுக்கான வடி உருவாக்கப்பட்டது. 4ஆம் 5ஆம் குகைகள் ஆயுத உருவாக்கங்களுக்காக உலைகளால் நிரம்பி இருந்தன.
உலைகளின் தன்மைக்கு ஏற்ப அவை குகைகளை விட்டு வெளியே பல இடங்களில் அமைக்கப்பட்டன. சிறிய உலைக்கு காற்றடி இல்லாத ஒடுங்கிய பகுதியே ஏற்றது. அந்த வகை உலைகளில்தான் ஆயுதங்களின் நுனி பகுதியிலும் விளிம்பின் கூர் முனையிலும் செய்யப்பட வேண்டிய முக்கியமான வேலைகளை செய்ய முடியும். மற்ற காலங்களில் ஆயுதங்களை பெரு உலையில் அடித்தும் வடித்தும் வைத்திருப்பர். அவையெல்லாம் முதல் 3 குகைகளில் வந்து நிரப்பப்பட்டுவிட்டன. இப்போது அவை அனைத்தையும் போருக்கு பயன்படுத்துவதற்கு ஏற்ப இறுதி வடிவம் கொடுக்கும் வேலையைத்தான் 4ஆம் 5ஆம் குகைகளில் செய்து கொண்டிருந்தனர். பரம்பு வீரர்கள் பயன்படுத்தும் வாள்கள் அனைத்தையும் கலவை தொட்டியில் 10 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகுதான் போர்க்களத்திற்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். பொதுவாக பரம்பு வீரர்களுக்கு போர்க்களத்தில் வாளை பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகம் வாய்த்ததில்லை. பரம்பின் வில்படையே எதிரிகளை முழுமுற்றாக தாக்கி அழித்துவிடும். எனவே வாளின் வேலை மிக குறைவே. ஆனால் இந்த போரில் வாள்வீச்சுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு என்பதால் எண்ணற்ற கலவை தொட்டிகள் உருவாக்கப்பட்டன. கொடிக்கள்ளி சாம்பல், புறா வெச்சம், எருக்கிளைப்பால், எலிச்சக்கை ஆகியவற்றால் ஆன கலவையில் உலோகங்கள் நாட்கணக்கில் ஊற வைக்கப்பட்டன. அப்படி செய்தால் அவை ஒருபோதும் மொட்டையாகாது. வேறு எந்த உலோகத்தினுடனோ கற்பாறையிலோ மோதினாலும் இந்த வாளுக்கு சிறு பாதிப்பு கூட ஏற்படாது. முனை எளிதில் மழுங்கிவிடாது. வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் எதிரியின் வாளை பிளந்து இறங்கும். பரம்பு வீரர்கள் பயன்படுத்தும் இந்த வகை வாளுக்கு நிகரான கூர் வலுவுள்ள வாள் வேறு எதுவுமே இல்லை. கலவை தொட்டியில் ஊற வைக்கப்பட்ட உள்ளங்கை அளவு அகலங்கொண்ட கூர்முனை ஆயுதத்தை கொண்டே மூவிலை வேல் தயாரிக்கப்பட்டது. பரம்பின் தனித்துவமான ஆயுதம் இது. வேறெங்கும் இந்த வகை ஆயுதம் செய்யப்பட்டதில்லை. மூவிலை வேல் முனியில் விரிந்திருக்கும் மூவிலையில் கல்லூசிகளையும் எஃகூசிகளையும் பன்றியின் முன் கொம்பால் செய்யப்பட்ட ஊசியையுமே பொதிந்து வைப்பர். மூவிலை வேலை செய்ய அதிக காலம் தேவைப்படும். எனவே வீரர்களின் பயன்பாட்டுக்கு இது அரிதாகவே கொடுக்கப்படும். வலிமை கொண்ட வீரன் ஒருவன் குறி தவறாமல் எறிந்தால் எதிரியின் தேர் முறிந்து கீழே சரியும். போர் யானையை ஒரே எறியால் வீழ்த்த முடிகிற ஆயுதம் மூவிலிவேல் ஒன்றுதான். பேரரசுகளின் வலிமை எண்ணிலடங்காத மடங்கு ஆயுதங்களை இடைவிடாது போர்க்களத்திற்கு அனுப்புவதிலேயே இருக்கிறது. ஒரு யானையின் மேல் ஏற்றப்படும் ஆயுதங்களை கொண்டு 100 வீரர்களை கொண்ட படைப்பிரிவு நாள் முழுவதும் சண்டையிடலாம். அவ்வாறு ஆயுதங்களை ஏற்றிச் செல்ல மட்டும் 100 யானைகள் ஆயுதவாரியின் உத்தரவுக்கு காத்து நின்றன. உடல் முழுவதும் கவசங்களால் பூட்டப்பட்ட யானை ஆயுதங்களை சுமந்து போர்க்களத்திற்குள் செல்லும் போது எதிரி படையால் அதை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. வாளும் வேலும் அம்பும் தாக்கும் ஆயுதங்கள் என்றால் கவசமும் கேடயமும் தான் காக்கும் ஆயுதங்கள். பேரரசுகளின் படைகளில் தளபதிகளுக்கும் முதல் நிலை வீரர்களுக்கும் தகுந்த மெய்யுறை கவசங்களை உருவாக்கி வைத்திருந்தனர். வாழ்வீச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் 3 வகையான கேடயங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. சேரனின் கேடயம் வாழ்வீச்சாளன் சுழன்று தாக்க ஏதுவாக இருந்தது. சோழனின் கேடயம் அதே அளவு வலிமையுடன் ஆனால் எடை குறைவானதாக இருந்தது. அதனாலேயே அதை பயன்படுத்த வீரர்கள் மிகவும் விரும்பினர். பாண்டியனின் கேடயமோ யானை ஏறி நின்ற போதும் நெளிந்து கொடுக்காதது. பரம்புக்கு கடந்த காலங்களில் வாட்படை பெரிதாக தேவைப்படாததால் கேடயத்துக்கான தேவையும் பெரிய அளவில் இல்லை. இப்போதுதான் அதன் தேவை உணரப்படுகிறது. அதை உருவாக்குவதற்கு என்பது கடின வேலை அல்ல என்றான் முதுவேலன். ஆனாலும் முரியநாசான் வந்த பிறகு அவரிடம் கேட்காமல் செய்வது முறையன்று என்பதால் அவரிடம் ஆலோசனை கேட்டான். அவர் சொல்லிய குறிப்பின் அடிப்படையில் வேலைகள் உடனடியாக தொடங்கப்பட்டன. ஆனால் மெய்யுரை தயாரிக்க ஆசான் சொல்லும் சிவப்பு சித்திர மூல கொடியும் செங்கொடி வேலையும் எளிதில் கண்ணுக்கு படாதவை. எங்கோ ஒன்றுதான் முளைத்து கிடைக்கும். பரம்பின் அத்தனை வீரர்களுக்கும் மெய்யுரை தயாரிக்க தேவையான அளவு இந்த கொடிகளை பறித்து வருதல் எளிதன்று. ஆனால் அதை தவிர வேறு வழி இல்லை. முடியன் உத்தரவிட்டான். நாகக்கரட்டுக்கு வந்து சேர்ந்த வீரர்கள் மட்டும் இங்கு இருக்க வைக்கப்பட்டனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து இரளிமேட்டுக்கு வந்து கொண்டிருந்த வீரர்கள் அனைவருக்கும் செய்தி அனுப்பப்பட்டது. அதே போல பரம்புமலை முழுவதும் உள்ள மக்களுக்கும் செய்தி கொடுக்கப்பட்டது. எல்லோரும் மூலிகையை தேடி காட்டுக்குள் இறங்கினர். கிடைக்கும் மூலிகைகளை காலம் கடத்தாமல் இரளிமேட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் உத்தரவு. வந்து சேர்ந்த மூலிகை கொடிகளை கொண்டு மெய்யுரை தயாரிக்கும் வேலை நடந்து கொண்டிருந்தது. கல்லில் அரைத்து தயாரிக்கப்படும் இவற்றை நிழலில் உலர்த்திதான் ஈரம் போக்க வேண்டும். அதற்கு ஏற்ற இடமாக குகை தலங்கள் இருந்தன.
வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த போது பாரியும் கபிலரும் வேட்டுவன் பாறையிலிருந்து இரளிமேடு நோக்கி புறப்பட்டனர். இத்தனை நாட்களாக பாரி வேட்டுவன் பாறையிலேயே இருந்ததற்கு போர் தயாரிப்பு நோக்கி மனம் ஒன்றாததுதான் காரணம். ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக நாம் சில தயாரிப்புகளை செய்தாக வேண்டும் என்று அனைவரும் சொன்னதால் அதை ஏற்றுக்கொண்டான். தேக்கனும் முடியனும் அதை செய்து முடிக்கட்டும் என்று வேட்டுவன் பாறையிலே தங்கிவிட்ட பாரி இன்று காலையில் கபிலருடன் இரளிமேடு நோக்கி புறப்பட்டான். நடுப்பகலின் போது அவர்கள் நெடுங்குன்றை வந்தடைந்தனர். அங்கிருந்து சமதளத்தில் கண்ணுக்கும் எட்டும் தொலைவு வரை வேந்தர்களின் படைகள் பரவி கிடந்தன. நெடுங்குன்றை கடந்ததும் நாகக்கரடு தொடங்குகிறது. கரடு முழுவதும் பரம்பு வீரர்கள் நிலை கொண்டிருந்தனர். நீலனும் உதிரனும் காட்டின் இருபக்க எல்லைகளில் நிலை கொண்டிருந்தனர். குதிரைகள் நிற்காமல் விரைந்து கொண்டிருந்தன. எங்கும் வீரர்கள் உற்சாகமாக ஒளி எழுப்பியபடி இருந்தனர். மாலை வரை பயணம் நீடித்தது. கரடு முழுவதும் பரம்பின் வீரர்களும் சமவெளி முழுவதும் வேந்தர்களின் படையுமாக நிலமெங்கும் மனித தலைகளே நிரம்பி வழிந்தன. நாக கரட்டை விட்டு இறங்கி இரளிமேட்டை நோக்கி மேலேற குதிரையை திருப்பினான் பாரி. அந்த இடத்தில்தான் தேர்களை செய்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. எண்ணிலடங்காத தேர்கள் செய்யப்பட்டு வரிசை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. பாரியும் கபிலரும் அந்த இடம் வந்ததும் குதிரையை இழுத்து நிறுத்தினர். கபிலரின் கண்கள் வியப்பு நீங்காமல் பார்த்து கொண்டிருந்தன. ஒற்றை கட்டையால் நடுமரம் அமைக்கப்பட்டு எளிய முறையில் தேரை வடிவமைத்திருந்தனர். வேட்டூர் பழையனும் காலம்பனும் அந்த இடம் நின்றிருந்தனர். தேரின் உறுதியை கலைஞர்கள் பாரிக்கு விளக்கினர். நிறுத்தப்பட்டிருந்த தேர்களை விட்டு பாரியின் கண்கள் எளிதில் அகலவில்லை. பார்த்தபடி இரளிமேட்டை நோக்கி குதிரையை செலுத்தினர். உலைக்களங்களும் குதிரை கொட்டடிகளும் உணவு சாலைகளும் இரளிமேடு முழுவதும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன. எங்கும் வீரர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். கூழையனின் குரலோசை இடதுபுற மூலையில் கேட்டுக்கொண்டிருந்தது. 3ஆம் குகையிலிருந்து வெளிவந்தார் வாரிக்கையன். கீழிருந்து பாரியும் கபிலரும் குகை நோக்கி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்கள் மேலே வரும் வரை அந்த இடம் விட்டு நகரவில்லை. பாரியின் குதிரை முன்னால் வந்து கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து கபிலர் வந்து கொண்டிருந்தார். குகை வாயில் வந்தடையும் வரை பார்த்து கொண்டிருந்தார் வாரிக்கையன். பாரி வந்து இறங்கினான். மகிழ்ந்த முகத்தோடு அவனை வரவேற்றார் வாரிக்கையன். என்ன, நெடுநேரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டான் பாரி. உன் பின்னால் வந்து கொண்டிருந்தது கபிலனா கூழையனா என சற்றே ஐயமாக இருந்தது என்றார் வாரிக்கையன். ஏன், பார்வை தெளிவில்லையா என்று கேட்டான். போர் வீரனைப் போல் மலையேற்றத்தில் கூட குதிரையை இயல்பாக இயக்கும் தெளிவை புலவன் பெற்றுவிட்டான் அல்லவா, அதனால்தான் என்று சிரித்தார் வாரிக்கையன். கபிலர் ஒரு கணம் பூரித்து நின்றார். பாரி சொன்னான், உங்களையும் போருக்கு ஆயத்தப்படுத்துகிறார், எச்சரிக்கையாக இருங்கள் என்று. மூவரின் சிரிப்பும் குகை முழுவதும் எதிரொலித்தது. மூவேந்தர்களின் வருகைக்கு பிறகு மூஞ்சல் நகர் களைகட்ட தொடங்கியது. பேரரசர்கள் ஒருவருக்கொருவர் ஆறத் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். இரத்தினக்கல் பதித்த ஆரங்களை பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சூட்டி மகிழ்ந்தான் உதயஞ்சேரல். செங்கனச்சோழனும் தனது சிறந்த பரிசை மற்ற இருவருக்கும் வழங்கினான். குலசேகர பாண்டியனோ இருவரையும் முத்துக்களால் குளிக்க வைத்தான். மூவரும் ஹிப்பாலஸுக்கு அளவற்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இசையும் கூத்தும் இரவெல்லாம் நீண்டன. நாட்கள் நகர அடுத்தடுத்த கட்டத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாகின. படைகளின் பிரிவுகள் எண்ணற்ற சேனைகளாக வகுக்கப்பட்டன. ஒவ்வொரு சேனைக்கும் சேனை முதலி இருந்தார். 12 சேனைகளை கொண்ட பெரும் பிரிவுக்கு சேனை வரையன் இருந்தார். விற்படை, வாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை என 5 வகை படைகள் ஆயத்த நிலையில் இருந்தன. 5 வகை படைகளுக்கும் 5 தளபதிகளை தேர்வு செய்ய வேண்டியிருந்தது. விற்படைக்கு துடும்பனும், வாள்படைக்கு சாகலைவனும், குதிரைப்படைக்கு உருமன்கொடியும், தேர்ப்படைக்கு நகரி வீரனும், யானைப்படைக்கு உச்சங்காரியும் தளபதிகளாக இருக்க முடிவு செய்யப்பட்டது. 5 தளபதிகளையும் கட்டுப்படுத்தும் தலைமை தளபதியாக மகா சாமந்தன் என்று அழைக்கப்படும் பெரும் பொறுப்புக்கு கருங்கைவாணன் தேர்வு செய்யப்பட்டான். மகா சாமந்தன் கருங்கைவாணன். சேரனின் சார்பில் உதியஞ்சேரலும், சோழனின் சார்பில் சோழவேளனும், பாண்டியனின் சார்பில் புதிய வெப்பனும் களத்தில் ஆயுதம் ஏந்துவர். மூவேந்தர்களும் ஒற்றைப்படை அணியில் நின்று ஆயுதம் ஏந்தப் போகும் இந்த பெரும் போரின் தொடக்கச் சடங்குக்கு நாள் குறிக்க கணியர்களிடம் ஆலோசனை கேட்க வேந்தர்கள் முடிவு செய்தனர். 3 நாட்டு கணியர்களும் 3 விதமான குறிப்புகளை சொல்ல வாய்ப்புண்டு. இந்த போரில் அடையப் போகும் வெற்றி பொதுவானது, ஆனால் இழப்பின் தன்மை பொதுவானதாக இருக்க வாய்ப்பில்லை. மூவருக்கும் வேறுபட்ட தன்மையில்தான் அது அமையும்.
தங்களுக்கு எந்தவித இழப்பும் நேரக்கூடாது என்றே மூவரும் நினைப்பர். அதற்கு தகுந்த தன்மையில்தான் நாள் குறிக்க எண்ணுவர். எனவே இதுதான் மூவருக்குள்ளும் ஆழமான விளைவை உருவாக்கும் செயல். இதை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்று நினைத்தார் அமைச்சர் முசுகுந்தர். அன்றிரவு குலசேகர பாண்டியனிடம் இது பற்றி தனியே உரையாடினார் முசுகுந்தர். காலையில் அந்துவன் கையில் வரைபடம் ஏந்திய பட்டு துணியோடு என்னை வந்து சந்தித்தான். பவளவந்திகையின் காலடி குறிப்பை கொண்டே வேந்தர்களின் பாடி வீடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பின் அடிப்படையிலேயே நாள் குறிப்பதுதான் பொருத்தமானது என்றான். ஆனால் மற்ற இரு பேரரசர்களும் கணியர்களும் இதை ஏற்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களின் நாட்கணக்குகள் வேறு மாதிரியாக இருக்க வாய்ப்புண்டு என்றார். தளபதிகளை தேர்வு செய்ததைப் போல மற்றவர்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ளும் செயலல்ல இது. உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் கலந்தது. எனவே கவனமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னவர் நீண்ட நேரம் கழித்து, இந்த சிக்கலை தீர்க்க நீங்கள் சொல்லும் வழி என்ன என கேட்டார். ஒரே ஒரு வழிதான் உண்டு. தமிழ் நிலத்தின் அத்தனை கணியர்களும் பேராசானாக ஏற்றுக்கொண்டது திசைவேளரை மட்டும்தான். அவரை வரவழைத்து நாள் குறிப்போம். மற்ற இரு பேரரசர்களும் அதை ஏற்பர் என்றார் முசுகுந்தர். குலசேகர பாண்டியன் திசைவேளரை நன்கு அறிவார். அவரது கருத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அறிவு செருக்கின் அடையாளம் அவர். அவரை கையாள்வது ஆபத்து நிறைந்தது. ஆனாலும் மூவரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பொது மனிதர் அவர். அதற்கு திசைவேளர் பொருத்தமானவர்தான் என நினைத்து அவரை அழைக்க சம்மதம் தெரிவித்தார் குலசேகர பாண்டியன். மற்ற இரு பேரரசர்களுக்கும் இந்த ஆலோசனை சொல்லப்பட்டது. அனைவரும் மகிழ்வோடு ஏற்றனர். திசைவேளரின் தலை மாணவன் அந்துவனையே அனுப்ப முடிவானது. அவரின் இருப்பிடமான பொதிகை மலையில் இருந்தால் வந்து சேர பல நாள் ஆகும். ஆனால் அவரோ வைகையின் ஓரத்தில் இருக்கும் குன்றில்தான் இருந்தார். 4 புரவி பூட்டிய பெரும் தேரில் அவரின் இருப்பிடம் நோக்கி விரைந்தான் அந்துவன். இரவு பகல் நிற்காமல் பயணித்து அவரின் இருப்பிடம் அடைந்தான் அந்துவன். ஆற்றின் வலக்கரையில் அவரது குடில் இருந்ததால் வைகையின் பெரு வெள்ளத்தை கடக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. ஆற்றங்கரையிலிருந்து நாணல்கள் விலக்கி குடில் நோக்கி வந்தார் திசைவேளர். தனது ஆசானை பணிந்து வணங்கி மூவேந்தர்களின் அழைப்பை தெரிவித்தான் அந்துவன். பெருவெள்ளம் ஓடும் ஆற்றங்கரையில் இருக்கிறேன். ஆனால் அள்ளிப் பருக குருதி கொண்டு வந்திருக்கிறாயே நீ என்றார் திசைவேலர். அந்துவன் மறுமொழியின்றி அமைதியாக நின்றான். நான் போர்க்களம் புகேன் என மூவேந்தர்களுக்கும் தெரியும். அப்படியிருந்தும் என்னை ஏன் அழைக்கிறார்கள் என வினவினார். அந்துவனிடம் இதற்கும் பதிலில்லை. திசைவேலர் குடிலுக்குள் போனார். அந்துவன் அன்று முழுவதும் காத்திருந்தான். மறுநாள் மாலை குடில் விட்டு வெளியே வந்தார். மூவேந்தர்களின் அழைப்பை மறுக்க வேண்டாம், போய் நமது நிலையை தெளிவுபடுத்திவிட்டு வருவோம் என்று எண்ணியபடி காலையில் புறப்படுவோம் என கூறினார் திசைவேலர். இந்த செய்தி இரவோடு இரவாக பயணித்து விடியும் போது மூஞ்சல் நகரை எட்டியது. திசைவேலர் அழைப்பை ஏற்க மறுப்பாரோ என்ற அச்சத்தில் இருந்த முசுகுந்தர் செய்தி கேட்டு அளவற்ற மகிழ்வடைந்தார். மூஞ்சலில் எல்லோருக்குமே சிறப்பான தொடக்கமாக அமைகிறது. மூவேந்தர்களும் தங்களுக்குள் மிக இயல்பாக பேசிக்கொள்ள அதிக காலம் எடுத்துக்கொள்ளவில்லை. தளபதிகளின் தேர்விலும் முரண்கள் எதுவும் உருவாகவில்லை. அதேபோல சடங்குக்கான நாள் குறிப்பிலும் சிக்கலான நிலை ஏதும் உருவாகாமல் இருந்தால் போதும், எல்லாம் வெற்றிகரமாக அமைந்துவிடும் என்று எண்ணியபடி புதிய வெப்பனின் கூடாரத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் முசுகுந்தர். அப்போது உதியஞ்சேரல் தனது மாளிகையை விட்டு வெளிவருவதை பணியாளர்கள் சிற்றோசை எழுப்பி தெரியப்படுத்தினர். அவர் உணவு கூடாரத்தை நோக்கி நடந்து போனார். பேசிக்கொண்டே உடன் சென்ற அமைச்சர் நாகரையன் அவர் உணவகம் நுழைந்ததும் வந்த வழியே திரும்பினார். சற்று தொலைவில் முசுகுந்தர் நிற்பதை பார்த்து அருகில் வந்தார். திசைவேலர் அழைப்பை ஏற்றுக்கொண்ட செய்தியை அவரோடு பரிமாறி மகிழ்ந்தார் முசுகுந்தர். இருவரும் நீண்ட நேரம் பேசியபடி நின்றனர். முசுகுந்தர் கேட்டார், எனக்கு ஓர் ஐயம் தெளிவுபடுத்த முடியுமா என்று. எனக்கு விடை தெரிந்தால் தெளிவுபடுத்துகிறேன் என்றார் நாகரையர். உங்களின் பேரரசருடன் எந்நேரமும் கருங்குரங்கு குட்டி ஒன்று இருக்கிறதே, ஏன் என்றார். நாகரையர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. சற்றே சிந்தித்தபடி இருந்தார். பேரரசருக்கு பிடித்த உயிரினம் அது என்பதால்தான் என்று சொல்லி வார்த்தையை முடிக்காமல் நீட்டினார். எதையோ சொல்ல தயங்குகிறார் என்பது புரிந்தது. சற்று இடைவெளியில் அவரே சொன்னார், உங்களிடம் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எந்நேரமும் அந்த குட்டி உடன் இருக்காது. உணவு கூடாரத்திற்கு செல்லும் போது மட்டும்தான் உடன் இருக்கும். உணவில் நஞ்சு இருப்பின் வாசனையை நுகர்ந்த கணத்திலேயே அது சத்தமிட்டு குதிக்கும், மலம் கழிக்கும்.
அதனால்தான் அவர் அதை வைத்துள்ளார். எங்கள் மருத்துவர்கள் கூறியுள்ள பாதுகாப்பு ஏற்பாடு இது என்றார் நாகரையர். மூவேந்தர்களுக்குள்ளும் பொது நம்பிக்கையை உருவாக்குவது எவ்வளவு கடினமான செயல் என்பதை குரங்கின் மூலமும் உணர்ந்தார் முசுகுந்தர். திசைவேளரின் இருப்பிடத்திலிருந்து 4 புரவிகள் பூட்டிய பெரும் தேர் பயணத்தை தொடங்கியது. திசைவேளர் மன குழப்பத்தினூடே பயணப்பட்டு கொண்டிருந்தார். மறுநாள் போர் பாசறைக்குள் தேர் நுழைந்தது. திரைச்சீலையின் வழியே வெளியில் பார்த்து கொண்டு வந்தவர் போர் நிலம் வந்தவுடன் வெளிப்பார்வையை தவிர்த்தார். தேர் மூஞ்சலில் வந்து நின்றது. முசுகுந்தர் வணங்கி வரவேற்றார். பயண களைப்பு நீங்க கூடாரத்தில் தங்கி சற்று ஓய்வெடுக்கச் சொன்னார். மாலையானதும் அவர் முன் உணவு பரிமாறப்பட்டது. 2 வாழைக்கனிகளை மட்டும் எடுத்துக்கொண்டார். பேரரசர்கள் கூடும் நடு கூடாரத்திற்கு அவரை அழைத்துச் செல்ல முசுகுந்தர் காத்திருந்தார். சிறிது நேரம் கழித்து புறப்பட்டார். அவரை அழைத்து கொண்டு முன் நடந்தார் முசுகுந்தர். நடு கூடாரத்தில் மூவேந்தர்களுடன் சோழவேளனும் பொதிய வெப்பனும் இருந்தனர். அரச குடும்பம் அல்லாத ஒரே நபராக முசுகுந்தர் இருந்தார். திசைவேளர் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் அவருக்கு மரியாதை செய்தனர். அதை ஏற்றபடி தனக்கான இருக்கையில் அமர்ந்தார் திசைவேளர். உதியஞ்சேரலும் செங்கனச்சோழனும் திசைவேளரை பார்த்து பல்லாண்டுகள் ஆகின்றன. நீண்ட இளவெளிக்கு பிறகு பார்க்கும் இருவரும் அவரின் முதுமையை கண்டு மனம் குவித்து வணங்கினர். குலசேகர பாண்டியன் தான் பேச்சை தொடங்கினார். இந்த மண் காணாத பெரும் போரை நடத்த மூவேந்தரும் இணைந்துள்ளோம். போர் சடங்குக்கு நாள் குறித்து தரவே பேராசானை அழைத்தோம் என்றார். பலி நிலத்துக்கு குறி சொல்லும் இழி செயல் செய்யேன் என வார்த்தை வெடித்து மேலே கிளம்ப எத்தனித்தது. பேரரசர்கள் மூவரும் இருக்கும் அவையில் கடுஞ்சொற்கள் வேண்டாம் என எண்ணினார் திசைவேளர். அமைதி நீடித்தது. அவர் சொல்லப்போகும் வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருந்தது அவை. சற்று இடைவெளிக்கு பிறகு, போரை தவிர்க்க வழியேதும் இல்லையா என மெல்லிய குரலில் கேட்டார் திசைவேளர். போர்க்களத்து சடங்குக்கு நாள் குறிக்க அழைக்கப்பட்டவர் போரை தவிர்க்க வழி கேட்பது சேரனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. சடங்கின் தன்மை பேசப்படும் கணத்திலிருந்து தொடங்கக்கூடியது. அது சார்ந்த எல்லா நிகழ்வுகளும் சடங்கின் பகுதியே. அது சார்ந்த செயலும் சொல்லும் சடங்கினால் ஏற்படும் விளைவை தீர்மானிப்பவையே. நாள் குறிக்க நிகழ்த்தப்படும் சடங்கை பற்றிய பேச்சே சட்டென தடுமாறியது. நல்ல அறிகுறியாக உதயஞ்சேரலுக்கு படவில்லை. குலசேகர பாண்டியனோ திசைவேளரிடமிருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்வதென்ற திகைப்பு எல்லோரிடமும் இருந்தது. பேராசானுடனான உரையாடலில் மிகுந்த கவனம் தேவை என அனைவரும் அறிவர். எனவே அமைதி நீடித்தது. வலது காலை மடக்க முடியாமல் சிரமப்பட்டீர்களே, இப்போது ஆசனத்தில் சம்மணமிட்டு உட்கார்ந்திருக்கிறீர்களே, எப்படி என்று சூழலை இலகுவாக்க பேச்சின் போக்கை மாற்ற முயன்றார் அமைச்சர் முசுகுந்தர். ஆனால் அந்த பேச்சு பரம்பினைத்தான் நினைவூட்டியது. புலிமுன் ஆடு போல இருந்தது அவையின் அமைதி. வளமிக்க மண்ணை பால்படுத்துதல் அறமன்று என்றார் திசைவேளர். வளத்தை தானும் பயன்படுத்தாமல் மற்றவர்களையும் பயன்படுத்தாமல் தடுப்பது முறையன்று என்றார் முசுகுந்தர். பயன்பாட்டு உரிமைதான் சிக்கல் என்றால் பேசி தீர்க்கலாமே. பேசி பார்க்காமலேயே போர்க்களம் புகுவது என்ன அறம் என்றார் திசைவேளர். மீண்டும் அமைதி நிலவியது. இந்த இடம் சேரனோ சோழனோ மறுமொழி பேச முடியாது. வயதில் மூத்த குலசேகர பாண்டியன் தான் பேசியாக வேண்டும். எனவே மற்றவர்கள் அவரையே பார்த்தனர். குலசேகர பாண்டியன் சற்றே குழப்பமடைந்தான். நாமே தேவையில்லாமல் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டோமோ என தோன்றியது. மற்ற 2 பேரரசர்களும் ஏற்கும் பொது மனிதர் ஒருவர் வேண்டுமென எண்ணினோம். ஆனால் மூவரும் பேசி இணங்க வைக்க முடியாத மனிதரை அழைத்து வந்துவிட்டோமோ என தோன்றியது. சற்று இடைவெளியில், சரி, நீங்களே இதற்கு வழியொன்று சொல்லுங்கள் என்றார் குலசேகர பாண்டியன். திசைவேளர் இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அதை இறுக பற்றி கொண்டார். சற்றே கண்மூடி சிந்தித்தார். என்ன சொல்லப் போகிறார் என அவை காத்திருந்தது. 3 பேரரசுகளின் போற்றுதலுக்குரிய பெரும் புலவர் கபிலர் தானே பாரியின் உற்ற தோழர். அவர் மூலம் பேசி பார்க்கலாமே என்று சொன்னார் திசைவேளர். மூவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து திரும்பின. மறுமொழி எழவில்லை. திசைவேளரின் கூற்றை மறுப்பதற்கான காரணம் ஏதுமில்லை. அமைதி நீடித்தது. சம்மணமிட்ட காலை நீட்டி தொங்கவிட்டார் திசைவேளர். அந்த இடத்தை அறிவு கூர்மையுடன் கையாள வேண்டும். இல்லை என்றால் போரின் தொடக்கமே சிக்கல் நிரம்பியதாகிவிடும் என நினைத்த குலசேகர பாண்டியன், சரி, பேச்சுவார்த்தைக்காக கபிலருக்கு அழைப்பு அனுப்புங்கள் என்றார். பகுதி 80 முற்றும். அன்பன் சண்முகசுந்தரம்.